என்னடா ஆரம்பத்தில் அமேசான் பார்சல காட்டுறதுன்னு யோசிக்கிறீங்க. அது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது என்னடா வாழ்க்கை சீரிஸோட 21வது எபிசோடு. அரைகுறையா தூங்கினா அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு அவசரமா குளிச்சு வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு வேகமா கிளம்பினா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து நல்லா தூங்குனதுனால காலை உணவை கண்டுக்காம விட்டு பள்ளியாசலுக்குள்ள போறதுக்கு 10 நிமிஷம் டைம் இருக்குங்கிறதுக்காக பக்கத்துல இருந்த கடையில 10 ரூபாய்க்கு டீ வாங்கி குடிச்ச பிறகுதான் கண்ணு கார்லைட் மாதிரி ஏறிய ஆரம்பிச்சு. வெள்ளிக்கிழமை பிரேயர் முடிஞ்சே வேகமா வெளியே வரலான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களுக்கு ஆரஞ்சு பழம் கொடுத்த மாதிரியா புளிஞ்சு எடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அடிச்சு பிடிச்சி வெளியே வந்த எனக்கு அரடியில் அதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரியா பெரிய சைஸ் லெக் பீஸோட ஒரு பிரியாணி கிடைச்சிச்சு. என்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா பிரியாணி சாப்பிடுறவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட்ல ஹை சொல்லிட்டு போங்க. பாப்போம் எத்தனை பேர் இருக்கீங்க. வரவழியில வாட்டர் மெலன் ஜூஸ் குடிக்கலாம் நினைச்சேன். பட் ended up in drinking மொசம்பி ஜூஸ். வந்த உடனே முதல் வேலையா வீடியோ எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இந்த வீடியோ நேத்தே வந்திருக்கும், மறக்காம போய் பாத்துருங்க. வீடியோ பண்ண நமக்கே சார்ஜ் வேணுங்கிறப்போ அந்த வீடியோ எடிட் பண்ண டேபுக்கு சார்ஜ் போட வேணாமா, அதனால அதையும் போட்டு ஜன்னல் வழியா நின்று ஜாலியா கிளைமேட் ரசிச்சிட்டு இருக்கப்போ இந்த கிளைமேட்டுக்கு ஒரு டீ அடிச்சா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புனா வான வாட்டர் சர்வீஸ் பண்ற முன்னாடி ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடலாம். நம்ம தெருவுக்குள்ளே இருக்க சேட்டா கடைக்கு போனா ஏடா மோனே பழம்புரியும் சாயும் டேஸ்ட் அட்டிப்பொலியானு. அதை முடிச்சுட்டு அப்படியே அயன் பண்ண துணியெல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு வரலான்னு வந்தா நமக்கு அமேசான்ல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. இந்த அமேசான் பார்சல் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. ரொம்பலாம் யோசிக்க தேவை. லேப்டாப் மொபைல் ஏர்பாட்ஸ் எல்லாம் துடைக்கிற ஆல் இன் ஒன் கிளீனிங் கிட். லேப்டாப் போன்ஸ்ல இருக்க குட்டி குட்டியான பிளேஸ்ல எல்லாம் இது ஈஸியா க்ளீன் பண்ணலாம். இது உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டிஎம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே கரண்ட் கட் ஆனதுனால இன்னைக்கு இரவு உணவை ஆஃபீஸ்லேயே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து வாட்டர் பிடிச்சிட்டு இருக்கும்போதே வயிறு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுக்காக வடக்கு நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு கெஃபிடேரியாவுக்கு போயிட்டேன் சாப்பிடுறது. போன இடத்துல லைட்டா ஏமாந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சீஸ் மேகி கேட்டா மேகியை செஞ்சு அதுக்கு மேல சீஸை வச்சு கொடுத்துட்டான். டேஸ்ட் வாயில வச்சனே வாந்தி வர மாதிரி இருந்ததுனால காம்ப்ரமைஸனுக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு இதுக்கப்புறம் உட்காந்து என்ன பண்ணிருக்க போறேன். இருக்கிற வேலையெல்லாம் விடிய முடிச்சு உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இதுக்கு இடையில நல்லா வாயை பொழந்த மணிக்கு படுத்து தூங்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் மிட் நைட் மசாலா மீட்டிங்னு சொல்லிட்டு 3 மணிக்கு ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு. நீங்க தம்பிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபாலோ பட்டன் தட்டி விட்டுருங்க. ஜாலியா வைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம். டாடா.